ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீங்களும் கோடீஸ்வரன் தான். இதுதான் தலைப்பு. பொதுவாக பணத்தை விரும்பாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. அதுலேயும் லட்சங்களில் சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். அது ஒரு நியாயமான ஆசையும் கூட. இது ஒரு பெரிய பேராசை அப்படின்னெல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில கிரக அமைப்புகள் சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் நீங்களும் கோடீஸ்வரர் தான். பொதுவாக தனாதிபதியும் லாபாதிபதியும் உச்சம் பெற்றிருந்தால் நீங்களும் கோடீஸ்வரர் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் பலவற்றை நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 34ஆம் ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாச்சு. இந்த 33, 34 ஆண்டுகளில் நிறைய பொருளாதார வெற்றி அடைந்தவர்களின் ஜாதகங்களை அலசி ஆராயும் போதும் மூல நூல்கள் சொல்ல இருக்கக்கூடிய சில விதிகள் பொருந்தி வரக்கூடிய ஜாதகர்களை பார்க்கும்போதும் பெரும் பணம் சேர்க்கும் யோகிதை கொண்டவர்களாகவும் கோடீஸ்வரர்களாக வாழும் தகுதி கொண்டவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்கங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். எந்த ஒரு ஜாதகத்திற்கு 2ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதி இவர்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் உச்சம் பெற்றாலோ அல்லது இருவரும் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அவருடைய தசா காலம் உங்கள் வாழ்க்கையின் ஆக்டிவேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 25 வயது முதல் 55 வயதுக்கு உட்பட்ட அந்த 30 ஆண்டு காலத்தில் வருதோ அப்போ நீங்களும் கோடீஸ்வரர் தான். புரிஞ்சுதுங்களா? 2ஆம் அதிபதியோ இல்லை லாபாதிபதியோ இல்லை 2 பேருமோ இவர்கள் உச்ச நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி 2ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்து அவர்களின் தசா காலம் உங்களுடைய செயல்திறன் வயதுகளில் வந்துடுச்சுன்னா அப்போவும் நீங்கள் கோடீஸ்வரர் தான். ஒருத்தர் பிறப்பால் கோடீஸ்வரராக இருப்பார், அது வேறு. வயசான காலத்தில் அப்பா பசங்க சம்பாரித்து இப்போ அப்பாவை கோடீஸ்வரர் ஆக்குவாங்க, அதுவும் வேறு. நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த செயல்திறன் வயதுகளில் நல்ல திசைகள் வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எங்கள் அப்பா எனக்கு 50 கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டான்ட்டு நானும் கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அது உங்களுக்கு பூர்வீகத்தில் கிடைச்சது. இல்லை உங்கள் பசங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அவங்க கை நிறைய சம்பாரித்து காசு பண்ண நிறைய சேர்த்த பிறகு என் மகன் கோடீஸ்வரன் அதனால் நானும் கோடீஸ்வரன் சொல்லிக்கிறதுலையும் அர்த்தம் கிடையாது. இது உங்களுக்கு புத்திரஸ்தானத்தினால கிடைச்சது. ஒன்று 9ஆம் இடத்தினால கிடைக்கும், இல்லைன்னா 5ஆம் இடத்தினால கிடைக்கும். அது நம்முடைய முயற்சியினால் சேர்த்த செல்வம் ஆகாது. ஸோ நம்ம வாழ்கிற காலத்தில் நாம் முன்னேறி கோடீஸ்வரன் ஆகணும்னா இந்த விதிகள் பொருந்தி வரணும். 2ஆம் இடத்துல வலுவான கோள் அமரணும், 11ஆம் இடத்துல வலுவான கோள் அமரணும், 2க்கு உடையவர் 1 உச்சமாக இருக்கணும், 11க்கு உடையவர் உச்சமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 2 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கணும். ஒருத்தரோட வீட்டை ஒருத்தருக்கு இடம் மாற்றிருக்கணும். ஆனால் அது 2 11ஆம் இடத்து பரிவர்த்தனையாகவே இருக்கணும். ஏன்னா 2 ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் நிறைய இருக்குது. ஒருத்தருக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவரே அவரே 6ஆம் அதிபதியாகவும் வருவார், 7ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்படி வர்றவர் 7, 6 பரிவர்த்தனை அப்படி மாதிரி இருக்கிறது யோகம் கிடையாது. புரிஞ்சுங்களா? 12 லக்கணங்களுக்கும் 2ஆம் இடம் 11ஆம் இடம் வலுத்த கோள்கள் மற்றும் 2, 11 பரிவர்த்தனை அல்லது 2, 11ஆம் அதிபதி உச்சத்தின் நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அமைப்பில் எது இருந்ததுனாலும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அமைப்பு இருந்தாலும் நீங்களும் நிச்சயமாக உங்கள் வாழ்நாளில் சம்பாத்தியத்தை பெருக்கி கோடீஸ்வரனாகும் யோகிதை உண்டாகும். மிக முக்கியமான கண்டிஷன் அது அந்த ஆக்டிவேஷன் ஏஜ் 25 வயசுலேருந்து 55, சில அபூர்வ ஜாதகங்களுக்கு 65 வயசு கூட எடுத்துக்கலாம். ஆக்டிவேஷன் ஏஜில் அந்த தசை வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் அதிபதி, 11ஆம் இடத்துக்கு சனி அதிபதி. ஒன்று சனி சுக்கிரனும் 2, 11ங்கிற அடிப்படையில் பரிவர்த்தனை ஆகணும், இல்லை சுக்கிரன் உச்சமாக இருக்கணும், இல்லைன்னா சனி உச்சமாக இருக்கணும். இது வலுவான அமைப்பு. அது இல்லாத நிலையில் 2ஆம் இடத்துல உச்ச சந்திரன் அமர்வது, 11ஆம் இடத்துல மூலத்திரிகோணம் சனி ஆட்சி பெற்ற நிலையில் அமர்வது, இதுவும் ஒரு விதத்தில் இவர்களை வெற்றி பெற தூண்டும். ரிஷப லக்ன ஜாதகங்களுக்கு 2க்கு உடையவர் புதனாகவும் 11க்கு உடையவர் குருவாகவும் வரதுனால இவர்களுக்கு குரு உச்சம் பெற்ற நிலையிலோ புதன் உச்சம் பெற்ற நிலையிலோ இருந்தால் சிறப்பு. அதே மாதிரி ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதோ 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதும் 2 அல்லது 11ஆம் இடத்துல முழு பௌர்ணமி சந்திரன் அமர்றதும் சிறப்பு தான்.
2 அல்லது 11ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் உட்கார்ந்தாலும் அவங்க கோடீஸ்வரன் ஆகிற யோகம் உண்டு. முழு பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும், பங்கப்படாமல் இருக்கணும். இப்போ சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக உட்காந்துட்டு இருப்பார் 2. ஆனால் கூடவே சனி 4 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருப்பார். அது கடுமையான புணர்வு தோஷமாக தான் வேலை செஞ்சுட்ருக்கும். அதில் வேணால் சனி வக்கரமாக வேற ஆவார். ஏன்னா சூரியன் நீர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால. மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 2 கூடையவர் சந்திரனாகி அவர் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுற விதியையும் 11 கூடையவர் செவ்வாயாகி 8ஆம் இடத்துல உச்சம் பெறுற விதியையும் பெறுவார்கள். இப்போ இந்த 2 11ஆம் அதிபதிகள் உச்சம் பெறுறதே இவங்களுக்கு வில்லங்கமாக தான் உச்சம் பெறுவாங்க. ஒன்று 8ஆம் இடத்துல, இன்னொன்று 12ஆம் இடத்துல. அதே மாதிரி 12ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கோளுங்கிற அடிப்படையில் சந்திரனே வந்துடுவார். 2ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கோளுங்கிற அடிப்படையில் குரு வருவார். இவர்களுக்கு 2 11ஆம் அதிபதிகள்ங்கிற முறையில் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது தான் இருக்கிறதே சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கும். கடகலக்னக்காரர்களுக்கு சூரியன் 2ஆம் அதிபதியாகி உச்சம் பெறுவது, அங்கேயே ஆட்சி பெறுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பு. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. இவர்கள் பெரும் பொருள் சேர்க்கும் யோகிதையை தனது வாழ்நாளில் அனுபவிக்கும் பாக்கியதை கொண்டவங்களாக இருப்பாங்க. 11ஆம் இடத்துல உச்ச வலுவை சந்திரனை பெறுவாருங்கனால அங்கே அவர் வலுக்கொண்ட கோளா அமர்வார். 2ஆம் இடத்துல சூரியன் வலுக்கொண்ட கோளாவும் அமர்வார். ப்ளஸ் பௌர்ணமி சந்திரனும் இந்த இடத்துல உட்கார்ந்தா ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகமாக இருந்து அவங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் 2ஆம் இடத்துக்கு உட்கார்றதுங்கிறது ஒரு வெகு சிறப்பு. குரு 2ஆம் இடத்தில் அமரப்பெற்ற கடகலக்னக்காரர்கள் கூட நிறைய சம்பாதிப்பாங்க. இது ஒரு சூட்சமமான விதி தான். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் புதனே 2 11க்கு அதிபதிங்கிறனால புதன் எந்த விதத்தில் வலுத்தாலும் இவர்களுக்கு யோகம் உண்டாகும். ஏன்னா மிதுனத்திலேயே வலிமை கொண்ட கோள்னு எதுவும் இருக்காது புதனை தவிர, கண்ணிலேயே வலிமை கொண்ட கோள்னு எதுவும் தனியாக இருக்காது புதனை தவிர. அப்போ புதன் வலுப்பது சிம்மத்திற்கு பொருள் சேர்க்கும், தனம் சேர்க்கும், கோடீஸ்வரனாகவும் யோகிதைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. கன்னிகா லக்னக்காரர்களுக்கு சந்திரன் 11ஆம் அதிபதியாகி 9ல் உச்சம் பெறுற அமைப்பு வெகு சிறப்பிலும் சிறப்பு. 2ஆம் அதிபதி சுக்கிரன் 2, 7, 9 இந்த 3 வீடுகள் எங்கேயாவது ஒன்று பவர்ஃபுல்லாக உட்கார்ந்தாருன்னா அதுவும் சிறப்பு தான். இவர்களும் பெரும் தனம் சேர்க்கும் யோகிதை கொண்டவங்களாக வருவாங்க. இதில் 2ல் சனி உச்சம் பெற்ற கன்னி லக்னக்காரர்கள் நிறைய பேர் பெரும் தனம் சேர்க்கும் யோகிதை உடையவர்களாக இருக்கிறாங்க. சம்பாரித்தியம் பண்ணியே கோடீஸ்வரன் ஆகிறதுங்கிற அமைப்பு கன்னிக்கு பொருந்தி வரும். இதில் வாழ்நாளில் அந்த பர்டிகுலர் பீரியடுகளில் தசை வரணுங்கிறத மறந்துடாதீங்க. தசை வராமல் வெறும் உச்சம் மட்டும் இருக்கிறது கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து விடுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சுமார் தான், பெரிய அளவில் பவராக இருக்காது. துலாத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் சூரியனும் 2 11 கூடையவர்களாக வந்துடுறாங்க. இப்போ 2ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதி சூரியன் 7ல் உச்சம் பெறுறது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அல்லது சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் இருக்கணும். 2ல் வலுத்த கோள்கள் அப்படின்னு இவங்களுக்கு விருச்சிகத்தில் பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது. ஏன்னா அங்கே ராகியது தான் உச்சமாவாங்க. இவர்களை சுவர்கள்னு எடுத்துக்கவே முடியாது. 11ல் வலுத்த கோளாக ஆட்டோமேட்டிக்காக சூரியனே தான் திருப்பி வருவாருங்கிறதுனால அதே அமைப்பு தான். சூரியன் வலுப்பெறுவது இவர்கள் லாபம் மேன்மைக்கு வழிவகுக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 11ஆம் அதிபதியாகவும் குரு 2ஆம் அதிபதியாகவும் வருவாங்க. ஸோ இதில் குரு வலுத்து உச்சம் பெறுறதுங்கிறது மீனத்திலையும் கடகத்தில் உச்சம் பெறுற அமைப்பும், புதன் அங்கேயே கண்ணியிலேயே உச்சம் பெறுற அமைப்பையும் ஏற்படுத்தும். இந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரும். மற்றபடி கண்ணியில் வலுப்பெற கிரகம் புதன் மட்டும்தான். 2ஆம் இடத்துல வலுப்பெற கிரகம் குரு தான். தனுசில் எது இருந்தாலும் நல்லதுங்கும் போது குருவே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு பொருளாதார வெற்றியை ஆட்சி மூலத்திரிகோண வலுவின் மூலம் குரு கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பொது தனக்காரகன் குரு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். தனுர் லக்னத்துக்கு சனி உச்சம் பெறுவது வெகு சிறப்பான அமைப்பு. 2ல் செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தாலும் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். இவர்களுக்கு 11 கூடிய சுக்கிரன் 4ல் வலுத்து உச்சம் பெற்று நிற்பது சிறப்பான ஒரு யோகத்தை, பணம் சம்பாதிக்கும் பாக்கியத்தை தரும். அல்லது 2 11ஆம் அதிபதிகள்ங்கிற முறையில் சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் இருப்பது பெரும் தனம் சேர்க்கும், கோடீஸ்வரனாகும் யோகிதைகளை கொடுக்கும். மகரத்துக்கு சனியே 2ஆம் அதிபதி, செவ்வாய் 11ஆம் அதிபதி. செவ்வாய் லக்னத்தில் உச்சம் பெறுறது நிச்சயமாக கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒன்று. 2ஆம் அதிபதி சனி போய் உச்சம் பெறுறது, அதுவும் லக்னாதிபதிங்கிற வலுவின் அடிப்படையில் கடும் உழைப்பினால் மேன்மை அடையக்கூடிய யோகிதைகளை நிச்சயமாக கொடுத்தோம். தொழில்முறை வெற்றியாளர்களுக்கு இந்த அமைப்பு இருக்குங்க. ஒரு மகர லக்னம் சனி 10ல் உச்சம், 2 கூடையவராகவும் ஆகிடுறாரு, லக்னாதிபதி ஆகிறாரு. லக்னத்தில் செவ்வாய் உச்சம், அருமையான ஒரு அமைப்பு. மிகப்பெரிய தொழிலதிபரை உருவாக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலமாகவே வாழ்க்கையில் பெரும் சொத்து சேர்க்கும் யோகிதை கொண்டவராக மாறிடுவாங்க. இதில் 11ஆம் இடத்துல வலுப்பெற கோள் அப்படின்னு எதுவும் இல்லை. 2ஆம் இடத்துல வலுப்பெற கோள்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சனியை தான் திருப்பி வருவாருங்கிறதுனால 2ல் வலுத்த சனி அமர்வதும் ஒரு சில நிலைகளில் நல்லாயிருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் 2க்கும் ஆப்ஷன். அப்போ குரு வலுக்கிறது கும்பலக்னக்காரர்களுக்கு சிறப்பு.
இதில் ஒரு 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது சில கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமைகளை கொடுத்தும் கூட வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிற அமைப்பாக இருக்கும் உச்சம் பெறுற நிலையில். 2இல் அவர் ஆட்சி பெறுவது, 11இல் அவர் மூலத்திரிகோணம் பெறுவதும் கூட ஒரு வகையில் சொத்து சேர்க்கும் யோகிதைகளை, கோடீஸ்வரனாகும் யோகிதைகளை இந்த கும்பலக்கணம் பெறும். மீனத்துக்கு செவ்வாயும் சனியும் வந்துடுவாங்க. இதில் செவ்வாய் உச்சம் பெறுறது வெகு சிறப்பு. தனாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம், டாப் மோஸ்ட் விஷயம். தனாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம், இது ஒரு அருமையான அமைப்பு. அதே மாதிரி லாபாதிபதி சனி போய் 8ஆம் இடத்துல உச்சமாவாருங்கிற போது அது சில சிரமங்கள், தடைகளை தாண்டி வெற்றியை தரும் அமைப்பு. வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டு அங்கே காசு பணம் சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரி வரும். உங்களுக்கு 8லேயே சுக்கிரன் வலுத்து நிற்பதும், மேலும் 11ஆம் இடத்திலேயே சனி பகவான் வலுத்து நிற்பதும் ஒரு வகையில் வளர்ச்சி முன்னேற்றத்தை தரும். இதில் செவ்வாய் சனி பரிவர்த்தனை ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு மீன இலக்கணம், 2ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல செவ்வாய். இப்போ 11ஆம் அதிபதியான சனியும் 2ஆம் அதிபதியான செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று தங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு அர்த்தம். இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் அந்த பருவ காலத்தில் தசாபுத்திகள் நடப்புக்கு வரும்போது பெரும் பொருளை சேர்க்கும் யோகிதை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் கோடீஸ்வரர் தான்னா இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கணும். அது அந்த பர்டிகுலர் டைமில் இந்த தசை நடப்புக்கு வரணும். ஒரு 30 வயசில் அந்த யோக தசை ஆரம்பிக்குது, 40 வயசில் ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் நிச்சயம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான். 60 வயசில் ஆரம்பிக்குது, 65 வயசில் ஆரம்பிக்குதுன்னா பாதி பவர் போன பிறகு வருதுன்ற மாதிரி தான் அர்த்தம். மாதிரி சின்ன வயசுலேயே தசை முடிஞ்சு போயிடுதுன்னா அது உங்களுக்கு பெரும் அளவு பொருளை தராமல் உங்கள் பேரண்ட்ஸுக்கோ குடும்பத்தாருக்கோ நன்மைகள் செய்யும் திசையாக மாறிவிடும். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.